Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு simple video class 12th biology government school and matriculation school Tamil medium and English medium students கானதுதான் public exam 2025 க்கு. So என்ன அப்படினா EC2 score send-up. So அதுக்கான preparation tips. அதாவது send-up அப்படினா நமக்கே தெரியும் 70 க்கு 70 marks தான் biology பொறுத்த வரைக்கும். So இப்போ வந்து send-up வாங்குறதுக்கு நம்ம என்னென்ன prepare பண்ணணும்? Okay. So அப்படிங்கறத பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 70 மார்க்ஸுக்கு 70 அதாவது 70 அவுட் ஆஃப் 70 மார்க்ஸ் வாங்குறதுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோட லிங்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன். ஸோ சென்ட வாங்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா சென்டம் வாங்கலாம். அதே நேரங்களில் சில நேரங்கள்ல என்ன ஆகுது அப்படின்னா வேணும்னே கொஸ்டினை வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் சிலது கேட்காம கொஸ்டின்ஸ் மாத்துறாங்க இல்லையா. 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு அந்த மாதிரி அமையுது. அப்போ ஒருவேளை கொஸ்டின் டஃபா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல வந்து பிரச்சனை வரும் அப்படின்னா 2 மார்க்ஸ் ஏரியால தான் பிரச்சனை வரும். ஸோ அதுக்காக நான் வந்து கோல்டன் 2 மார்க்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி கோல்டன் 3 மார்க்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா. ஸோ கோல்டன் 2 மார்க்ஸ். ஸோ இவ்வளவு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணா போதும். டஃபா இருந்தாலும் நம்ம ஈஸியா சென்டம் எடுக்கலாம். கரெக்டா. நான் அதே நேரத்துல கோல்டன் 3 மார்க்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா. குட். சோ இதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. 1 மார்க்ஸ் கண்டிப்பா வேணும். 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக் பிளஸ் இன்சைட். சோ இன்சைட் 1 மார்க்ஸ் வந்து ஒரு 351 மார்க்ஸ் வந்து ஆன்சரோட நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம் வீடியோவா. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்கை நான் கொடுத்துறேன். அதே மாதிரி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 1 மார்க்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஓகே. நீங்க தமிழ்ல டைப் பண்ணா போதும். ஓகே. உயிரியல் ஒரு மதிப்பெண் வினாக்கள் அப்படி டைப் பண்ணீங்கன்னா அதுலயும் வந்துடும். ரைட். சோ இது வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். மத்தபடி நீங்க எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பயாலஜி பொறுத்த வரைக்கும் டயக்ராம்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா. அதாவது பாத்தீங்கன்னா ஃப்ளோரல் டயக்ராம் கேட்பாங்க, மலர் வரைபடம்னு சொல்லுவாங்க, ஃப்ளோ சார்ட்னு கேட்பாங்க, ஓட்ட விளக்கப்படம். அதே மாதிரி வந்து நிறைய ஹார்ட், அதே மாதிரி வந்து வேற என்னது பாக்டீரியா பத்தி கேட்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய டயக்ராம்ஸ் இருக்கும். அதை கரெக்டா ப்ராப்பரா வந்து டயக்ராம் டிரா பண்ணி லேபிள் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுல கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை கண்டிப்பா நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்சைட் 1 மார்க்ஸ்க்கு என்னதான் அந்த 351 மார்க்ஸ் கொடுத்திருந்தாலும் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்க 1 மார்க் கூட குறையக்கூடாது அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்க கண்டிப்பா 1 மார்க்ஸ்க்கு இன்னும் நீங்க வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். எப்படி ஒவ்வொரு சாப்டர்லயும் வந்து ஒவ்வொரு டாபிக்கையும் லைன் பை லைனா ரீட் பண்ணுங்க. இன்னும் டைம் இருக்கு. ரீட் லைன் பை லைன். அப்ப ரீட் பண்ணி பென்சில் வச்சு என்ன பண்ண அண்டர்லைன் பண்ணிட்டே வரணும். சோ இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் எல்லாம் நீ ஹைலைட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா. அப்புறம் வந்து 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. புக் பேக்லயே அப்படிதான் இல்லையா. 1 மார்க்ஸ்ல 4 ஆப்ஷன் இருக்கும். ஏதாவது ஒண்ணு கரெக்ட் ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் பி தான் கரெக்ட் ஆன்சர் இருக்கும். ஆனா மீதி 3மே இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் கிடையாது. ஆனா இந்த 3 ஆப்ஷனுக்கும் என்ன இருக்கும், क्वेश्चन ஒண்ணு இருக்கும்ல. இந்த 3 ஆப்ஷன், இப்ப இந்த ஆப்ஷன் வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு क्वेश्चनக்கு ஆன்சரா இருக்கும். அப்படி இந்த 4 ஆப்ஷனுக்கு 4 क्वेश्चन இருக்கணும். ரைட். சோ அதை அனலைஸ் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா நம்ம 1 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணிரலாம், ஸ்கோர் பண்ணிரலாம். கரெக்டா. சோ இந்த மெத்தட வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஃபுல் மார்க்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி ரிட்டன் பிராக்டிஸ் கொடுங்க, எழுதி பாருங்க, டயக்ராம் எல்லாம் போட்டு பாருங்க. கரெக்டா. சோ நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ரிப்பீட்டட் क्वेश्चंस எல்லாம் வந்து திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. இந்த கோல்டன் क्वेश्चंस எல்லாம் போட்டுருப்போம், அதை திருப்பி பாருங்க. ஏன்னா இதெல்லாமே ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய क्वेश्चंस. பட் இந்த வீடியோ கோல்டன் 2 மார்க்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்லீஸ்ட் இந்த வீடியோவாவது பார்த்து முடிங்க. இதுல இருக்கக்கூடிய क्वेश्चंस மட்டுமாவது ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. ரைட் தி எக்ஸாம்பிள். ஆல் தி பெஸ்ட். Thank you.